நமக்கு இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிஸ், பிம்பிள்ஸ், ஆக்னே, டெர்மடைட்டிஸ் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் சொரியாசிஸ் இது போன்ற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி வராம நம்ம தடுக்க முடியும். சொரியாசிஸ், எக்ஸிமா போன்ற பிரச்சனைகள் ஒரு தடவை நம்ம உடம்புக்குள் நுழைந்து விட்டால் வருடக்கணக்காக மக்களை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது போட்டோஸ் நிறைய நம்ம ஷேர் பண்றது ஒன்று ரீசன் அதுதான். ஸோ அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். ஒரு நம்ம முன்னாடியே சில இந்த மாதிரியான அசைவ உணவுகள் சாப்பிடுவதை கட்டாயமாக குறைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒண்ணுமே தெரியாது. அதற்கப்புறம் அது உள்ள போய் ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ரத்தத்துல கலந்து எப்படி ஒரு விஷம் கலப்பது போல கலந்து இந்த மாதிரியான நோய்களை, கொடுமையான நோய்களை உண்டாக்கும். அதனால அசைவ உணவுகள் சாப்பிட்றத நாம் கட்டாயமாக கம்மி பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம்.